இது வந்து 110 செகண்ட். இந்த பாயிண்ட் வந்து 120 செகண்ட். 0. ஸோ இப்படி தான் இதனுடைய கிராஃப் வந்து இருக்குது. இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த கிராஃப் ஷோஸ் வேரியேஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் த ராக்கெட் வித் டைம், இந்த மாதிரி இருக்குது. தென் த ஹைட், மேக்ஸிமம் ஹைட்டுங்கிறத விட மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்டு பை த ராக்கெட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 1.1 கிலோமீட்டரு, ரெண்டாவது பி வந்து 5 கிலோமீட்டரு, அதுக்கடுத்து சி வந்து 55 கிலோமீட்டர், டி வந்து 0 none of this அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் இந்த கிராஃபை நம்ம ரீட் பண்ணும்போது என்ன தெரியுது, ஒரு ராக்கெட்டு கீழேருந்து, அதாவது 0 வெலாசிட்டிலேருந்து கிளம்புது, கீழேருந்து தான் கிளம்பும். அதனுடைய வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகுது. எப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0லேருந்து 1000 மீட்டர் பர் செகண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகுது அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போது இந்த ராக்கெட் வந்து இங்கே கிளம்புது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். இதுதான் அந்த ராக்கெட். இது கிரவுண்ட் பொசிஷனில் வந்து இருக்குது. இங்கே கிரவுண்ட் பொசிஷன்லேருந்து என்ன பண்ணுது, இது ரைஸ் ஆகிட்டே போகுது. ஸோ 1000 மீட்டர் பர் செகண்ட் வந்து ரீச் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து 1000 மீட்டர் பர் செகண்ட் வந்து ரீச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000லேருந்து அதனுடைய ஸ்பீடு வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வருது. 1000லேருந்து அதனுடைய ஸ்பீடை கம்மி பண்ணிகிட்டே வருது. எப்படி திரும்ப 0 வரைக்கும் வருது. இப்போ இதில் இங்கே வரைக்கும் 1000 அட்டைன் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் திரும்ப மேலே தான் போயிட்டுருக்கு. ஆனால் அதனுடைய ஸ்பீடை வந்து கம்மி பண்ணுது. எப்படி கம்மி பண்ணுது, 0 வரைக்கும் கம்மி பண்ணிடுச்சு. அப்புறம் 0 வரைக்கும் கம்மி பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும், திரும்ப ரிட்டர்ன் வரும். ஸோ அப் டு இந்த 110 செகண்ட் வரைக்கும், அதாவது இந்த 0 to 1000 போகிறதுக்கு 10 செகண்ட் எடுத்துக்கிடுச்சு. இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் எடுத்துக்கிடுச்சு. அதுக்கடுத்து 10லேருந்து 110 செகண்ட் வரைக்கும் இந்த 0 வெலாசிட்டி வர்றதுக்கான டைம் வந்து போயிட்டு, 10லேருந்து இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 to 110 செகண்ட்ஸு. அப்போ இது வந்து ஒரு 100 செகண்ட்ஸ் எடுத்துக்கிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இங்கே 0 ஆன பிறகு திரும்ப ரிட்டர்ன் ஆகுது. அதனால தான் கிராஃப் வந்து 110க்கு கீழே வந்து இந்த மாதிரி கீழே ஒரு லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை வந்து மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்டு பை த ராக்கெட். மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்டு பை த ராக்கெட் அப்படிங்கிறபோது இந்த ஹைட்டு தான் நம்மளுக்கு தேவை. அதாவது 10 + ஒரு 100 மொத்தம் 110 செகண்டுக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாலே போதும். ஸோ ஏரியா அண்டர் திஸ் கிராஃப் கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கிடச்சிரும். அப்போ ஏரியா அண்டர் திஸ் கிராஃப் அப்படிங்கிறது வந்து என்னது, ஏரியா இஸ் ஈக்குவல் டு half into base into height. ஸோ half into base வந்து 110, height வந்து எவ்வளோப்பா இருக்குது 1000, height வந்து 1000. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும். இது வந்து ஒரு 500 வரும். 500 into 110 அப்படிங்கிறது வந்து 55,000. 55,000 அப்படிங்கிறது வந்து நம்ம 55 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம். ஸோ ஆப்ஷன் வந்து 55 கிலோமீட்டர். ஓகே. ஸோ நம்ம மேக்ஸிமம் ஹைட்டுங்கிற போது இதோட இந்த ஏரியா மட்டும் கண்டுபிடிக்கிறது தான் நார்மலாக நம்மளுக்கு மைண்ட் செட் வந்து தோணும். இதுதான் மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சிட்டு விட்டுருவோம். ஆக்சுவலாக அப்படி கண்டுபிடிக்கக்கூடாது. என்ன நடக்குது, ஸ்டில் இங்கே வரைக்கும் போன பிறகு அதுக்கப்புறமா ராக்கெட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, மேலே தான் போகுது வித் லோயரிங் இட்ஸ் ஸ்பீட். இதனோட வெலாசிட்டி வந்து கம்மி பண்ணிட்டே மேலே வரைக்கும் அந்த 0 வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் வருது. அப்போ மேக்ஸிமம் ஹைட்னா இங்கேருந்து இந்த 110 செகண்ட் வரைக்கும் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சாதான் நம்மளால மேக்ஸிமம் ஹைட் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, புரியுதா, எது டவுட் இருக்கா? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின். ஒரு இது வந்து ஒரு சிம்பிள் கொஸ்டினை தான் கேட்டிருக்கிறாங்க. நான் சும்மா உங்களுக்கு இதுவாகவே கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குது. இந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லைன் வந்து வந்திருக்கு. ஸோ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இஸ் மூவிங் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனா,
மூவிங் வித் யூனிஃபார்ம் டீசலரேஷனா, ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் அண்ட் மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டியா? 4 ஆப்ஷனை எழுதுறேன், எது வருதுன்னு சொல்லுங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் அண்ட் மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டியா? அடுத்து மூவிங் வித் யூனிஃபார்ம் ரிட்டார்டேஷன், மூவிங் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், அடுத்து ஹேவிங் சேம் இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி. எது வரலாம்? இந்த கிராஃப் வந்து ஒரு வெலாசிட்டி வெர்சஸ் டைம் கிராஃப். மூவிங் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து டிக்ரீசிங், வெலாசிட்டி டிக்ரீசிங் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் ஆக்சலரேஷன், அப்படி இல்லாட்டி டீசலரேஷன், அப்படி இல்லாட்டி ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவிங் வித் யூனிஃபார்ம் ரிட்டார்டேஷன். ஏன் மூவிங் வித் யூனிஃபார்ம் ரிட்டார்டேஷன் சொல்கிறோம்? ஏன்னா இங்கே ஸ்லோப் வந்து கிரேட்டர் தேன் 90 டிகிரி. ஸோ திஸ் இஸ் லெஸ் கிரேட்டர் தேன் 90 டிகிரி அப்படிங்கிறபோது நெகட்டிவ்ங்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a ball is thrown upwards. Is thrown up with a velocity at t is equal to 0 and returns to earth at t is equal to t2. Which graph shows correct motion அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கிராஃப் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 4 கிராஃப் வந்து இருக்கு. இது எல்லாமே வெலாசிட்டி வெர்சஸ் டைம் கிராஃப் தான். ஸோ கொஸ்டின் வந்து ஒரு பால் வந்து thrown up with velocity t is equal to 0 and returns to the earth at t is equal to t2. ஸோ இதுக்கான கிராஃப் வந்து எது வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கிராஃப் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி வந்து ஸோ இது ஏ பி சி டி எது வரலாம்? யா ஓகே. ஸோ செகண்ட் ஒன் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு கம்மின்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து ஒரு ராக்கெட்டுடைய சம் வந்து பார்த்தோம். ராக்கெட்டுடைய சம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது. நீங்கள் இந்த இந்த இது வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் தான். இந்த ட்ரையாங்கிளை தான் நம்ம சொல்கிறோம். இந்த ட்ரையாங்கிள் சொல்லும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே தான் போயிட்டுருக்கு. அப் டு 110 செகண்ட் வரைக்கும் மேலே தான் போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் தான் இது கீழே வருது அப்படின்னு வந்து இந்த 110க்கு அப்புறம் தான் இது ரிட்டர்ன் அடிக்குது, அதனால நெகட்டிவ்ல வருது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். அப்போ இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி ஃப்ரேம் பண்ணணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஒரு
பாலை வந்து கீழேருந்து மேலே தூக்கி போடுறோம், இங்கேருந்து மேலே தூக்கி போடுறோம். நான் இனிஷியலாக ஏதோ ஒரு வெலாசிட்டியில் தூக்கி எறிகிறேன், யூங்கிற ஒரு வெலாசிட்டியில் தூக்கி எறிகிறேன். இந்த யூ வந்து என்ன ஆகும், மேலே போயிட்டே இருக்கும். இது கம்மியாயிட்டே போகும். மேலே போகும்போது இனிஷியலாக 10 மீட்டர் பெர் செகண்டில் எறிகிறேன் அப்படின்னா இது வந்து 8, 9, 7, 4, 5 அப்படின்னு சரி 4, 3, 2ன்னு சொல்லிட்டு 0 v is equal to 0 அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல மாறிடும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், ரிட்டர்ன் அடிக்கும். அப்போ என்ன பண்ணுது, ராக்கெட் வந்து இனிஷியலாக ஸ்பீடை கூட்டிட்டு அப்புறம் குறைஞ்சிச்சு. அப்போ அதனால அந்த கிராஃப் வந்து இப்படி வரும், இனிஷியலாக ஸ்பீடு கூடிச்சு அப்புறம் ஸ்பீடு குறைஞ்சிச்சு. அப்போ இது வந்து ராக்கெட்டுக்கான கிராஃப் மாதிரி தெரியுது. சரியா? இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு கூடிக்கிட்டே இருக்கு, இந்த கிராஃப் வந்து கூடுது அப்புறம் குறையுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ஆக்சுவலாக பாலை தூக்கி போடுறோன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. 10 மீட்டர் பெர் செகண்டில் தூக்கி எறிகிறேன், இங்கே வந்து 9 மாறுது, 8 மாறுது, 5 மாறுது, 3 மாறுது, 2 மாறுது, 0, திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அப்படியே கூடிக்கிட்டே வருது. கரெக்டா? அப்போது எடுத்தோடனே நம்மளோட வெலாசிட்டி வந்து கம்மி ஆகிட்டே தான் போகுது. அப்போ இந்த 3 கிராஃபுமே வராது. இந்த 4வது கிராஃப் பாருங்க, நீங்கள் 10ல் எறிகிறீங்கன்னு வச்சுக்கலாம், அடுத்து வரும்போது 8, அடுத்து 4, அடுத்து 2, அடுத்து இந்த இடத்துல 0. ஸோ இது வரைக்கும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டைரக்ஷனில் உங்களுடைய வெலாசிட்டி வந்து மேலே போனால் பாசிட்டிவ் டைரக்ஷன், கீழே வந்து நெகட்டிவ் டைரக்ஷன் சொல்லியிருக்கிறோம். அப்போ நெகட்டிவ் டைரக்ஷனில் உங்கள் வெலாசிட்டி வந்துகிட்டே இருக்குது. அப்போது இந்த கிராஃப் தான் நம்மளுக்கு வரும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகேவா? இதா டவுட் இருக்கா இல்லை திரும்ப சொல்லணுமா? இன்னொரு டைம் சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம கிராஃப் வந்து வரைவோம். நான் தனியாகவே பாலுக்கு வந்து வரைகிறேன். இருங்க. இப்போ ஒரு பாலை வந்து நான் இங்கேருந்து எறிகிறேன், 10 மீட்டர் பெர் செகண்டில் எறிகிறேன். இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மோஷன் வந்து இப்படி மேலே போயிட்டு இது பார்த்தீங்கன்னா இப்படி மேலே இப்படி போயிட்டு 0க்கு போகுது. இந்த இடத்துல 0 ஆயிடுது. 0 ஆகிட்டு திரும்ப அங்கேருந்து என்ன ஆகுது, ரிட்டர்ன் ஆகி கீழே வரும். இதுதானே என்னுடைய அவங்க சொல்லியிருக்கிற கொஸ்டின். பால் இஸ் த்ரோன் அப்வர்ட்ஸ், ball is thrown up with a velocity at t is equal to 0 and returns to earth at t2. அதாவது இங்கே வந்து டைம் வந்து t is equal to 0ல நம்ம தூக்கி எறிகிறோம், t is equal to t2ல இந்த பால் வந்து ரிட்டர்ன் வந்துருச்சு. சரி, இப்போ இதுக்கான கிராஃப் வந்து நான் வரைய போகிறேன். அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே வெலாசிட்டி வெர்சஸ் டைம் கிராஃப் தான். ஸோ நான் வந்து வெலாசிட்டி வெர்சஸ் டைம் கிராஃப் தான் வந்து வரைய போகிறேன். ஸோ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். இங்கே 0லேருந்து எறிகிறோம். இனிஷியலாக என்னோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்குது, 10ல் இருக்குது. ஸோ இதுதான் 10 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இனிஷியலாக என்னோட வெலாசிட்டி வந்து 10 மீட்டர் பெர் செகண்ட். அதுக்கடுத்து இந்த வெலாசிட்டி வந்து கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது, டைம் வந்து ஒரு செகண்ட் ஆகும்போது 9ஆக மாறிடுது, அடுத்த செகண்ட் 8ஆக மாறிடுது, அடுத்த செகண்ட் 7, அடுத்த செகண்ட் 6, 5, 4, 3, 2, இந்த இடத்துல 1, 0 அப்படின்னு சொல்லி மாறிடும். அப்போது நான் வரைஞ்சேன்னா எனக்கு டைமை பொறுத்த வரைக்கும் இதுதான் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கு ஒரு செகண்ட்லேயும். இது இப்போ இதுக்கான கிராஃப் நான் வரையும்போது எப்படி இருக்கும், 10லேருந்து குறைஞ்சிட்டே தான் வருது இனிஷியலாக. ஸோ 10லேருந்து எப்படி வருது, இப்படியே லீனியராக குறைஞ்சிட்டே வரும். இந்த 10 செகண்ட் வரைக்கும் வந்துட்டு இங்கே 0 வெலாசிட்டி ஆயிடுச்சு. ஸோ என்னோடய வெலாசிட்டியும் இங்கேருந்து 0 வந்துருச்சு. வெலாசிட்டி 10லேருந்து அப்படியே 0க்கு இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, வெலாசிட்டி வந்து நெகட்டிவ் டைரக்ஷனில் போகுது. வெலாசிட்டி நெகட்டிவ் டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறதுனால இதை வந்து ஃபர்தராக நான் என்ன பண்ணலாம், இப்படி கீழே கொண்டு வரலாம். ஸோ இதுதான் ஒரு பாலை மேலே கீழேருந்து மேலே தூக்கி போட்டுட்டு திரும்ப வர்றது. ஏன்னா இனிஷியலாகவே நம்மளுடைய வெலாசிட்டி வந்து குறைஞ்சிட்டே வருது. ஓகேவா? 10ல் தூக்கி எறிகிறோம், 10ல் தூக்கி எறிகிறதே வந்து 10, 10, 9, 8, 7 அப்படின்னு சொல்லி குறைஞ்சிக்கிட்டே வருது. இதே இது நான் வந்து இது வரைகிறேன்னு வச்சுக்கிறோம், அப்படியே நான் வந்து ராக்கெட் வந்து பண்ணுறேன். ராக்கெட் என்ன பண்ணும், இனிஷியலாக இதான் ராக்கெட்னு வச்சுக்கிறோம்.
இந்த ராக்கெட் வந்து இனிஷியலாக ஜீரோலேருந்து தான் கிளம்பும். இதுக்கப்புறம் தான் நான் ஸ்பீடை பில்டப் பண்ணுவேன். ஸ்பீடை பில்டப் பண்ணிவிட்டு தனியாக கூட வரையறேன் இன்னொரு இதில். இங்கேருந்து ஒரு ராக்கெட் வந்து கிளம்புது. இந்த ராக்கெட் வந்து ஜீரோலேருந்து தான் கிளம்புது. ஜீரோலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஸ்பீடை வந்து பில்டப் பண்ணிடுறேன். எப்படி பண்ணுறேன்? 100, 200, 300, 400, 500 அப்படின்னு சொல்லி ஸ்பீடை பில்டப் பண்ணிட்டேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா உதாரணத்துக்கு நம்ம இப்போ வண்டியில் போயிட்டே இருக்கோம். வண்டியில் நல்லா ஒரு 50, 60ன்னு சொல்லிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து போயிட்டே இருக்கோம். டக்குன்னு அந்த ஆக்சிலரேஷன்லேருந்து கை எடுத்துடுறோம். வண்டி உடனே நிற்காது. நீங்கள் 50லேருந்து கை எடுத்துட்டிங்கன்னா அது என்ன பண்ணும்? 50லேருந்து 40, 30, 20, 10 அதுக்கப்புறம் தான் 0 வந்து நிற்கும். அதே மாதிரி தான் இந்த ராக்கெட்டில் 500 வரைக்கும் நான் ஸ்பீடை கூட்டிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஸ்பீடை வந்து அந்த ஆக்சிலரேஷன்லேருந்து இந்த ராக்கெட்டில் இருக்கிற ஆக்சிலரேஷன் வந்து கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறோமே. அப்படிங்கிறபோது இது வந்து என்ன ஆகும்? திரும்ப 400, 300, 200, 100, 0 அப்படின்னு சொல்லி போகும். இப்போ இப்படியே போயிட்டு இந்த 0 வரைக்கும் போகும். ஸ்டில் மேலே தான் போய்கிட்டே இருக்கு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வெலாசிட்டி வந்து 0லேருந்து 500 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. 500லேருந்து 0 வரைக்கும் திரும்ப டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இதுக்கு நான் வந்து ஒரு வெலாசிட்டி வெர்சஸ் டைம் கிராஃப் வந்து நான் வரைஞ்சேன்னா இது வெலாசிட்டி, இது டைம் கிராஃப். இப்போ இது கிராஃப் வந்து எப்படி போகுது? 0லேருந்து 500 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. 0லேருந்து 500 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? 500லேருந்து 0 வரைக்கும் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ வெலாசிட்டி வெர்சஸ் டைம் கிராஃப் வந்து இந்த மாதிரி தான் வரும், டிக்ரீஸ் ஆகுது. இதுக்கப்புறம் ராக்கெட் வந்து மேலேருந்து திரும்ப இப்படி கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த கிராஃப் வந்து ஃபர்தராக கீழே போகும். ஓகேவா? புரியுதா? இங்கே ஃபர்ஸ்டே ஸ்பீடு வந்து 0லேருந்து கூடுது, அதுக்கப்புறம் குறையுது. வேற நம்ம பாலை தூக்கி போடுறது வந்து ஃபர்ஸ்டே குறையத்தான் செய்யுது. 10ல் தூக்கி எறிகிறோம், அந்த 10 வந்து குறைஞ்சிட்டே தான் வருது. இனிஷியலாகவே 10 மீட்டர் பெர் செகண்டில் நம்ம கையிலேருந்து எறிகிறோம், அது 0க்கு போகுது. ஸோ அங்கேருந்து 0க்கு வந்து வருது. அதுக்கப்புறம் நெகட்டிவ் டைரக்ஷன் வந்து போகுது. ரெண்டுக்கான வித்தியாசம் புரியுதா? ராக்கெட் வந்து 0லேருந்து பில்டப் ஆகி மேக்ஸிமம் போயிட்டு அதுக்கப்புறம் மினிமம் வந்து கீழே இறங்குது. இது வந்து எடுத்தோடனே பில்டப்பில் இருக்குது, 10 மீட்டர் பெர் செகண்டில் தான் இருக்குது. அது வந்து குறைஞ்சிது, திரும்ப